பணத்தை மட்டுமே பிரதானமா கொண்டு ஒரு தேர்தலை சந்திக்கணும்னு அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு பகுதியா நம்ம கோவில்பட்டி பகுதியில இங்க 15 வருஷமா சட்டமன்ற உறுப்பினராகவும் 10 வருஷமா ஆளுங்கட்சியிலையும் 5 ஆண்டுகள் அமைச்சராகவும் இருந்த கடம்பூர் ராஜு அவர்கள் இப்பவே தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு பொதுமக்களுக்கு ஒரு டோக்கன் விநியோகம் பண்றாரு. அந்த டோக்கன்ல என்ன இருக்குன்னா, அந்த வாக்காளரோட விவரங்கள் பூரா இருக்கு, அவரோட புகைப்படம் இருக்கு, மறுபடியும் எடப்பாடியார் புகைப்படம் இருக்கு. இது எதுக்குன்னு கேட்டா, பணம் பின்னால விநியோகம் பண்ணதுக்காக இப்பவே முன்னாடியே எல்லாருக்கிட்டும் கொடுத்துட்டு வராங்க. அந்த புகைப்படம் இதுதான், எல்லா டோக்கனும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது குறித்து அலுவலர்கிட்ட கேட்டா நாங்க இதுவரை அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. 2021லயே வாக்காளருக்கு அந்த பூத்து படிவத்தை அரசே வழங்கும், கட்சிகள் வழங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க எந்த ஒரு அனுமதியுமே இல்லாம வாக்குக்கு பணம் கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அதிமுக இருக்கிறவரு கொடுத்துட்டு இருக்காரு. இது சம்பந்தமா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மனு கொடுத்திருக்கோம். இது தேர்தல் விதிமுறைக்கு முற்றிலும் புறம்பானது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த வாட்டி உறுதியா அவருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா, நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் தேர்தல்ல இந்த கோவில்பட்டி தொகுதியில அதிமுக பெற்ற வாக்கு வெறும் 27,000. மொத்தம் பதிவான வாக்குல அவர் டெபாசிட் கூட வாங்கல அதிமுக. அந்த வகையில கோவில்பட்டி தொகுதியில் ரொம்ப பின்தங்கி இருந்ததுனால இந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது இங்க செய்யணுங்கிற நோக்கத்தோட இந்த விநியோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை உடனே தடை செய்யணும். அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் அதிகாரி உடனடியா அவரை வர தேர்தலை நிக்கிறதுக்கே தடை விதிக்கணும்னு கேட்டுறோம். இதை நாங்க கோர்ட் வேற போய் முயற்சி பண்ணுவோம். வர தேர்தலில் இவர் சட்டமன்ற தேர்தலையே நிக்க கூடாது, தேர்தல் விதிமுறைக்கு மக்கள் பிரதிநிதி சட்டத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருக்காரு. நாங்க கோர்ட் வேற முயற்சி பண்ணுவோம். அப்படி நின்னாலும் மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டாங்க. வரும் தேர்தலை நாம் தமிழர் கட்சி உறுதியா வெல்லும். அந்த நம்பிக்கையோட நாங்க இந்த அரசாங்கத்து மேல உள்ள நம்பிக்கையில அவர் மேல இந்த புகாரை கொடுத்திருக்கோம். நன்றி. வரும் தேர்தலில் வேட்பாளர் நிற்க வழக்கறிஞர் பாண்டி, கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி. டோக்கனை வீட்டுக்கு கொடுக்குறாங்க. அவங்களோட பேர் முகவரி எல்லாம் கொண்டு இப்போவே வீட்டுக்கு படம் போட்டு அச்சிட்டு இந்த மாதிரி தான் விநியோகம் பண்ணுறாங்க. இது பார்க்கோடு எல்லாரும் வீட்டுக்கு பார்க்கோடுங்க. இன்னொரு பார்க்கோடு வரையும் இதை மாதிரியும் கொடுக்குறாங்க. இதை மாதிரி இருக்குது. அவரோட படம் போட்டு இப்போவே விநியோகம் பண்ணுறாங்க. வரும் தேர்தலுக்கு பணம் கொடுக்கறதுக்காக இப்பவே முன்கூட்டியே எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் நான் ஒரு கட்சி சார்ந்து இருந்தா அந்த வீட்டுக்கு கொடுக்கல, கட்சி சாராத வீட்டுக்கா எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறாங்க பொதுமக்களுக்கு. நீங்க தான் அனுமதி கொடுத்துருக்கீங்களா ஐயா? இப்போ வாங்கியிருக்காங்களான்னு கேட்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை அனுமதி எதுவும் இப்படி கொடுக்கலாமா இல்லை? ஏன்னா நாங்க உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். இப்படி வாக்குச்சீட்டை இப்படி அட்ரஸ் அடிச்சு கொடுக்க கூடாதுன்னு 2021லயே தடை செஞ்சுட்டாங்க. நாங்களாம் கட்சி சார்பாக கொடுக்கறது இல்லை. அவங்க இந்த இதை மட்டும் கொடுத்தா நாங்க கேட்க போறது இல்லை. ஆனா வீட்டுக்கு இந்த முகவரி எல்லாம் போட்டு அந்தந்த வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுச்சுன்னு தெரியல. இந்த தேர்தல் 10 நாள் அறிவிக்க போறாங்க. இப்பவே பணம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கணக்கெடுப்பு மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 80,000 பேருக்கு கொடுத்ததாக தகவல். 80,000 பேருக்கு கடைசியில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. டோக்கன் கொடுத்துருக்காங்க. இதுல பணம் பட்டோட பண்ண போறாங்க. கட்சிக்காரங்க கொடுத்து மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.